தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி தான் சூரிய பகவான் கொஞ்சமாக வெளியில் எட்டி பார்த்தாருங்க. ஸோ தம்பியை கொஞ்ச நேரம் வெயிலில் காமிச்சிட்டு துவைச்சி போடலான்னு வந்தேன். எங்கே போனார்னே தெரியல, சூரிய பகவான் காணாமல் போயிட்டாருங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காற்றடிக்கிது, துவைச்சி போட்டால் காஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கொஷின், நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க குட்டி பேபிக்குன்னு. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் டைப்பர் யூஸ் பண்ணாமல் தாங்க இருந்தேன். பட் எப்போ இந்த ரெய்னி சீசன் ஆரம்பித்ததோ அப்போலேருந்து அவரை வந்துட்டு மேனேஜ் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்துட்டு அவர் யூரின் போயிடுவார். ஸோ தூங்க வச்சா ஒரு 20 மினிட்ஸில் எழுந்திரிச்சிக்கிறதுங்க. ஸோ நைட் மட்டும் நான் வந்துட்டு டைப்பர் யூஸ் பண்ணுவேன். நல்லா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு நான் டைப்பர் போட்டு விட்டுருவேங்க. தென் ஒரு 2 hours 3 hours ஒன்ஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக டைப்பர் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் டைப்பர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு ரஷ்ஷும் வராது. நான் என்ன டைப்பர் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த க்யூட் சீலோட சூப்பரான இந்த டைப்பர் தான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குங்க பேபிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு இதோட சர்ஃபேஸ் லேயர் வந்துட்டு ப்யூர் காட்டனால் செஞ்சுருக்காங்க. ஸோ ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுங்க. மற்ற டைப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பேபிக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இது வியர் பண்ணும்போது நல்லா எலாஸ்டிக்கோட கொடுத்துருக்கனால கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்ல அப்சார்ப்ஷன் இருக்குங்க. இவங்க வந்துட்டு 12 hours அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 3D லேயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி 12 hours அப்சார்ப்ஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு நியூபார்ன் பேபிஸ்க்கெல்லாமே 2 to 3 hours சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ இந்த டைப்பர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுடைய பேஜ் டேக் பண்ணுறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்ககிட்டயே பார்த்துட்டிங்கன்னா ஆர்கானிக் நாப்கின்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. உங்கள் யாராவதுக்கு தேவைப்பட்டால் நியூ மம்மிஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேஜ் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா துவைச்சி போட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சுங்க. வீடு கூட்டிகிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போய் ஒரு டம்ளர் மில்க் ஊற்றி குடித்தேன். ஏன்னா அவர் தூங்கிட்டு இருக்கப்பவே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் மில்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க டிஃபன் சாப்பிட்டேன். என்னோட டே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். சமைக்கிற வேலையெல்லாம் இருக்காது, அத்தை மோஸ்ட்லி சமைச்சிருவாங்க. ஸோ உங்களோட டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபைனலாக டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறமா வீடியோ எடிட்டிங் அப்லோடிங் சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குங்க.